119 சங்கீதம் 151 கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் சமீபமாயிருக்கிறீர். நீர் சமீபமாயிருக்கிறீர். உமது கற்பனைகளை எல்லாம், உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மை. உண்மை. கர்த்தருடைய கற்பனை எல்லாம் உண்மை. கர்த்தருடைய கற்பனையின்படி முதல் கர்த்தர் சொன்னாரு, ஒருவரில் ஒரு அன்பா இருக்குது என் கற்பனைன்னு சொன்னார். இங்க என்ன சொல்றாரு? என் கற்பனையெல்லாம் உண்மை. உண்மை. ஆனா அதை அழைத்தவர் உண்மை உள்ளவர் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அவர் உண்மை உள்ளவர். உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம் அவர் நம்ம உள்ளத்துல உண்மை இருக்க வேண்டும். 51 சங்கீதம் 6வது வசனத்தை பாருங்க. இதோ இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். கர்த்தர் நம்ம விரும்புறாரு, நம்ம ஒவ்வொரு உள்ளத்திலையும் உண்மை இருக்க வேண்டும். அன்பு கூறினாலும் சரி, உண்மையா அன்பு கூற வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிச்சிருந்தா கூட உண்மையா உதவிச்ச வேண்டும். ஐயோ செய்யணுமேன்னு செய்யக்கூடாது, உண்மையா இருக்க வேண்டும். அவர் கற்பனை உண்மைதான். உண்மையா இருந்தா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஐயோ செய்யணுமான்னு செய்யக்கூடாது, அவர் உண்மையா இருக்க வேண்டும். உள்ளத்துல உண்மை, உள்ளத்துல இருந்து சொல்லணும். அதான் சொல்றேன், உள்ளத்துல உண்மையா இருக்க விரும்புகிறீர். அவர் நம்ம உள்ளத்துல உண்மை இருக்க வேண்டும் சொல்லி விரும்புகிறார். நம்ம வெளிரங்கமா அன்பு கூட்டுற மாதிரி அன்பு காட்டிட்டு உள்ளத்துல இருந்து ஒரு மாதிரி இருந்தோம்னா அது கர்த்தர் பார்ப்பாரு. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இதயத்தை பார்க்கிறாரு. நம்ம உள்ளத்துல அன்பா இருக்கணும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் உள்ளத்துல அன்பை தாரும் ஐயா, அன்பை தாரும் சொல்லி கேட்கணும்.